இவன் எங்க கூப்பிடுறானே புரியலையே. வாங்க என்னன்னு பாக்கல. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே. அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இந்த வேலை நடந்தாகணும். டாக்டர் நோ, இந்த இடத்தை காலி பண்ண வைக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. இங்க இருக்கிற மக்கள் அவ்வளவு சீக்கிரம் இடத்த காலி பண்ணிட்டு போக மாட்டாங்க. டாக்டர் நோக்கு நோங்கிற வார்த்தையை கேட்டு பழக்கமே இல்ல. அந்த இடம் காலி ஆகணும், கண்டிப்பா காலி ஆகும். இந்த ஊர்ல மட்டும்தான் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது. கடல் இருக்கு, நதி இருக்கு, மலைகள் இருக்கு, இடமும் இருக்கு, காடும் இருக்கு. என்னோட ரோபோட்ஸை நான் கிரியேட் பண்றதுக்காக எனக்கு கடல்களும் வேணும், நதிகளும் வேணும். என்னோட ஃபேக்டரி கண்டிப்பா இங்க தான் வரணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களை நம்மளால எப்படி துரத்த முடியும் சார்? இங்க இருக்கிற வீட்டை விட்டுட்டு அவங்க வேற ஊருக்கு போறதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா? டாக்டர் நோக்கு நோங்கிற வார்த்தையை கேட்டு பழக்கமே இல்ல. போங்க, கேஸ் மாஸ்க போட்டுட்டு போங்க. ஒட்டுமொத்த ஊருக்குள்ளேயும் நம்மளோட ஸ்பெஷல் கேஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த கேஸால எல்லாருமே ஈஸியா மேல போயிடுவாங்க. அப்புறம் இந்த ஊரு நமக்கு சொந்தமாயிடும். இவங்க உண்மையிலேயே ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. இவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். நீங்களா இங்கேயே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஹலோ, லட்டு சிங் சார். லட்டு சிங் தான் பேசுறேன். ஓ நோ, என்கிட்ட கேஸ் மாஸ்க் வேற இல்லையேப்பா. ஓகே ஓகே, தோ வந்துகிட்டே இருக்கேன்பா. சின்ன பையா, என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த மாஸ்கை என் கையில திருப்பி கொடு. அங்கிள், பையனை மட்டும் சொல்லாதீங்க. உன்ன மாதிரி பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? சிவா, என்னோட பேரு சிவா. இதெல்லாம் என்னது? டாக்டர், அவ எங்களை அடி நடிச்சு எங்க மாஸ்க் எல்லாம் புடிக்கிட்டு போயிட்டா சார். டேய் சின்ன பையா, ஒழுங்கா அந்த மாஸ்க் எல்லாம் திருப்பி கொடுத்துரு. டாக்டர், அவன பையனை மட்டும் சொல்லாதீங்க, அடிப்பான். அதுவும் சுத்தி சுத்தி அடிக்கிறான். அவன் பேரு சிவா. ஏய் சிவா, எல்லா மாஸ்கையும் ஒழுங்கா இங்க கொண்டு வா. அந்த பக்கம் இல்லப்பா, இந்த பக்கம் வா. இந்த பக்கம். உங்களால கான்ஸ்டபிள் கைய தூக்குங்க. ஹேண்ட்ஸ் அப். என் பேரு இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்.
வாய முடிக்கிட்டு லைனா வந்து வண்டிக்குள்ள ஏறுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எல்லாம் அரசாங்க விருந்தாளிங்க. வாகையா வந்து ஏறுங்க. லட்டு சிங், என்ன நீங்க அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணும் நீங்க பெரிய பொறுப்புல இல்ல. நான் ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் தெரியுமா? நான் 2 தேசத்துக்கு நடுவுல சண்டையே வராம நம்ம தேசத்துக்கு மாபெரும் பாதுகாப்பு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சாதாரண ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா என்ன? அது 2 நாட்டுக்கு சண்டை வராம தடுக்கிறவரா? அடாடே, உண்மையிலேயே நீங்க ரொம்ப பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்கே. அதோட நான் வந்து உங்களை எதுவும் தப்பா பேசலீங்களே. நீங்க கிளம்புங்க சார். லட்டு சிங் சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அவரை புடிங்க. நீங்க மறந்துட்டீங்களா? அவர் வேதா சிட்டியவே அழிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. ஓகே, ஹேண்ட்ஸ் அப். இந்த லட்டு சிங் வேதாஸ் நகரத்துக்கு காவலா இருக்கிற வரைக்கும் எவனும் எதுவும் பண்ண முடியாது. நீ ஏதாவது டைலாக் பேசணும்னு விரும்புனீங்கன்னா ஜெயிலுக்கு வந்து பேசு. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல எந்த ஜெயிலுமே இல்ல டாக்டர் நோவை அதுல அடைச்சு வைக்கிறதுக்கு. கான்ஸ்டபிள், அங்க வாயா. நில்லுன்னு சொல்றல, ஒரு உயர் அதிகாரி சொல்லும் போது மரியாதை இல்லாம போய்கிட்டே இருக்க. டாக்டர் நோக்கு நோங்கிற வார்த்தையை கேட்டு பழக்கமே இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீங்க பாருங்க. போதுமையா நீ பேசுனது? போலீஸ மதிக்காமலா போகணும்னு நினைக்கிற? என்ன ஆகுறன்னு மட்டும் பாரு. இந்த லட்டு சிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுன்றது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அது நடக்காத விஷயம். எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக இப்படி எல்லாம் நான் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். யோ, மரியாதையா திரும்பி வாயா. நில்லுன்னு சொல்றேன்ல. யோ, நில்லியா, நில்லுன்னு சொல்றேன்ல. ஏ, வண்டியை நிறுத்து. நிறுத்துப்பா. கான்ஸ்டபிள், அங்க வேணாம் சார், இதுல வந்துருங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. என்னால முடியல. கையை கொடுத்து தூக்கியா. ஓகே சார், கை கொடுங்க சார். இல்லங்க சார், நின்னுட்டாரு. டாக்டர் நோவோட பிளான ஃபெயில் பண்ணது ஒரு சின்ன பையன்ல. அந்த பையன் என்கிட்டயே சேலஞ்ச் பண்றானா? போய் என்னோட ரோபோ மேன கொண்டு வா. ஓகே, சரி சார். என்னது இது? இவனை சீக்கிரமா அசெம்பிள் பண்ணுங்க. சார், இது இப்ப ரெடியா இருக்கு. இவனுக்கு லட்டு சிங்கு அந்த சிவாவோட டேட்டாவை லோட் பண்ணுங்க. இவன் அவங்கள கண்டுபிடிச்சு ஒரேடியா அழிச்சிட்டு தான் இங்க வரணும். That's my car, man. என்னோட கார் அது. என் கார் என்கிட்ட கொடு. ரொம்ப மோசமான கைதிகள் உங்க ஜெயில இருந்து எப்படி சார் தப்பி போனாங்க? நீங்க எப்படி தப்பிக்க விட்டீங்க சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா என் தப்புன்னு எதுவுமே இல்ல. தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ஜெயிலு செவுத்துல தான். இந்த லட்டு சிங்க கையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பயமுலையே இந்த ஜெயில இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சு போயிட்டானுங்க. வலை வீசி டிபார்ட்மெண்ட்டே தேடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எங்க போயிருவான்? இந்த லட்டு சிங் கையில இருந்து தப்பிச்சு போறதுங்கிறது சுலபமானது இல்ல, அது கஷ்டமானதும் கூட, நடக்காதும் கூட. தப்பிச்சவனுங்க எல்லாத்தையும் நான் பிடிப்பேன். பிடிக்கிறதோட இல்லாம தண்டனைக்கும் வாங்கி தருவேன். நீங்களே சொல்லுவீங்க இந்த லட்டு சிங் சார் கிட்ட இருந்து தப்பிச்சா என்ன நிலைமைக்கு ஆளாவாங்கன்னு. அது மட்டும் இல்லாம
சிவா எங்க இருக்கான்? ஏய் ஏய் யாரு சிவா? எந்த சிவாவை பத்தி நீ கேக்குற? ஏய் எனக்கு யாரையும் தெரியாது. ஏய் விடு. ஏய் கான்ஸ்டபிள், யோ கான்ஸ்டபிள் எங்கேயா இருக்க? அது வந்துட்டேன் சார். ஏய் துஷ்கா, நான் வந்துட்டேன். அங்க சார். போ தோ வந்துகிட்டே இருக்க. நீங்களே ஏறுங்க சார். அட சிவானி எங்கப்பா இருக்க? ரொம்ப பலசாலியா ஒருத்தன் இங்க வந்திருக்காயா. அதோட அவன் உன்னதாயா தேடிக்கிட்டு இருக்கான். லட்டு சிங் சார், நான் வந்துகிட்டே இருக்கேன். இல்ல வேண்டாம் சிவா, ஏன் இங்க வந்துராத. இது வரைக்கும் நான் சொன்னதே இல்ல, நானே சொல்றேன் வந்துராத.